ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த நாளை தந்து, இந்த நாளில் இந்த 7 மணி கடந்து போகிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். தொடர்ந்து நாம் நடத்தப்படுவது அவருடைய கரங்களில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நித்தியத்தை குறித்து ஏராளமான காரியங்களை தியானிப்பதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஏறக்குறைய 4 வருஷங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வாரத்துக்கு 2 முறை ஒளிபரப்பப்படுகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணிக்கு, இதை சில நேரத்தில் நேரடி காணலாய் உங்களுக்கு 7:15 7:30 மணிக்கு கூட சில நிகழ்ச்சிகள் இருக்கும். அவைகளெல்லாம் உங்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, நாம் நித்தியத்துக்குரியவர்களாய் சீக்கிரத்தில் நாம் அந்த வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். அப்போ நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கடைசி மணி நேரத்தின் கடைசி பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாய் முன்னேறி கடந்து செல்லும் போது தான் அவர் நம்மை பலப்படுத்தி வருகிற தீமைக்கெல்லாம் விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்தி கொண்டு போக முடியும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். தேவனோட நடக்கவும், தேவனோட வாழவும், தேவனுக்காக அர்ப்பணிக்கவும் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து தொடர்ச்சியாய் அவர் காண்பிக்கிற பாதையில் நடந்து முன்னேறி கடந்து போகும்போது அவர் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இவர் தொடர்ந்து மாரநாதா நிகழ்ச்சி நேரடி காணலாய் திங்கக்கிழமையில் வருகிறது. அந்த திங்கக்கிழமையில் பேசப்பட்ட மாரநாதா நிகழ்ச்சியில் நாம் கடந்த வாரத்தில் நாம் ஒரு சில சம்பவங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தோம். அந்த நேரத்தில் அது நேரம் இல்லாததுனால அது அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து வருகிற திங்கக்கிழமையில், இப்போ வரப்போகிற இந்த திங்கக்கிழமை அவைகளை நாம் தொடர்ச்சியாய் தியானிக்க போகிறோம். காரணம், 1 மணி நேரம் மாரநாதா நிகழ்ச்சி, 1/2 மணி நேரம் நித்திய ஜீவன் நிகழ்ச்சி என்ற ஒரு நேர குறிப்போடு கூட போகிறதுனால உங்களுக்கும் அதிகமான சுமையை சுமத்தக்கூடாது என்று சொல்லி வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி, மாரநாதா நிகழ்ச்சியெல்லாம் நானாக பேச வேண்டும் என்று முயற்சி எடுத்து பேசுகிற காரியங்கள் அல்ல. இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் மூலியமாய் ஏவி கர்த்தர் என்னோடு கூட பேசி தொடர்ந்து இந்த 4 வருஷ காலங்கள் இதை குறித்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்போ 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தின் கடைசி வாரத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவனோடு இணைந்து வாழவும், தேவனுக்காக வாழவும் நம்மை நாமே கட்டாயம் அர்ப்பணிக்கணும். ஏன்னா ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது உலகமே ஒரு முடிவுக்குள் வருகிறதுக்கு எல்லா அறிகுறியும் நம்மை சுற்றி நடைபெறுகிறது. அப்போ நித்திய வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரமானது, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. தற்காலிகமான இந்த உலக வாழ்க்கைக்காக நித்திய வாழ்க்கையை இழப்பது அர்த்தமே இல்லை. அப்போ அந்த நித்திய வாழ்க்கைக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் சாதாரணமாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு அந்த இடத்துக்கு போய்விடலாம் என்று யோசித்தால் அது முடியாது. கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொண்டிருந்தால் தான் நாங்கள் கடந்து போக முடியும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து போதித்திருக்கிற காரியங்கள், இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது சீஷர்கள் அவர் போதித்த காரியங்கள் எல்லாம் 4 சுவிசேஷ புத்தகங்களாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு சரித்திர புத்தகமாகிய அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கை அவைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து கடைசி நிருபமாகிய யூதா வரைக்கும் நிருபங்களாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார், அதே நேரத்தில் பேதுரு எழுதியிருக்கிறார், யோவான் எழுதியிருக்கிறார். இவங்கெல்லாம் எழுதுகிற நிருபங்கள் இந்த இடத்தில் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசி புத்தகமாக வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் நம்ம கண்களுக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ரொம்ப தெளிவாய் முன்னேறி கடந்து போவதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டுமானால் சுவிசேஷங்களையும் சரித்திர புத்தகத்தையும் நிருபங்களையும் கடைசியாக எழுதப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசன புத்தகங்களையும் இரவும் பகலும் தியானிக்கும் போது நாம் இந்த உலகத்தில் போக வேண்டிய பாதைகளை ரொம்ப தெளிவாய் துல்லியமாய் நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது எல்லாமே இதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ அந்தபடி நாம் நம்மை வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டால் தான் தேவனுடைய நித்திய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போக முடியும். வெறும் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், அதே நேரத்தில் நான் பாடல் குழுவில் இருக்கிறேன், நான் ஜப குழுவில் இருக்கிறேன், இவைகளெல்லாம் நல்லது. ஆனால் அவைகளெல்லாம் நம்மை நித்தியத்துக்குள் கொண்டு போகாது. நம்மை நித்தியத்துக்குள் கொண்டு போவது எது தெரியுமா? தேவனோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான். நம் உலகத்தில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் வரும்போது நம்மை வெளிரங்கமாக்கி அவரோடு கூட நிற்க வைப்பதுக்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதாது, கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களோடு கூட பேசுவதற்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் தேவனோடு கூட இணைந்து நாம் வாழ நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தின் மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனம் மாறுகிறவரும் அல்ல. அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிக்கிறவர். அவரை போல வாக்கு தத்தத்தை காக்கிறவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஒரு முறை கை பிடித்தார்னா கடைசி வரை கரம் விடாதபடி அவர் நடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை விட்டு விலகி போயிருக்கலாம், ஆனால் திரும்பவும் அதே நேரத்தில் தேவனோடு கூட மனம் திரும்பி அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் நீதியை பின்பற்றுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது தொடர்ச்சியாக தேவன் நடத்துவார். ஆனால் நம்ம ஒப்புக் கொடுக்குற விதம் மீண்டுமாய் நமக்கு தேவ மகிமை வந்துடணும், மீண்டுமாய் நம்ம பிரபலமாகிடணும் அப்படின்ற நோக்கத்தோடு கூட நாம் எந்த காரியத்தையும் செய்யாமல் நாம் எப்போதும் அறிந்திருக்க கிறிஸ்து வெளிப்பட நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது தேவன் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். எனவே இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுவும் கடைசி மணி நேரம் 21ஆம் நூற்றாண்டில் கடைசி பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை 25ஆம் ஆண்டு தான் இந்த 21ஆம் நூற்றாண்டு அப்படின்னா இன்னும் 75 வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் உலகத்தின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் இஸ்ரவேலுடைய 80 ஆண்டு 2028ஆம் ஆண்டு முடிவுக்கு வரப்போகிறது. ஸோ அந்த 80வது ஆண்டில் ஒரு முடிவுக்குள் வருமானால் அதுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதை நாம் தொடர்ச்சியாய் பார்க்க போகிறோம். இப்போ உலக பல காரியங்களுக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பல உயர்வுகள், பல விதமான தத்தளிப்புகள் உலகம் எங்கும் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதி இன்னும் சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் உலகத்தில் பெரிய பாதிப்புகள் வரும்போது தொடர்ந்து அவைகளும் தாக்கப்படும் என்பதை நாம் தெளிவாய் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் என்ன நடந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தோமானால் நிச்சயமாய் தேவனோடு கூட பிரவேசிப்போம் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று தேவனோடு கூட வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து உதவி செய்வதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இப்போது போன 3 நிகழ்ச்சிகள் நித்திய ஜீவனில் பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயாவோட கூட உட்காந்து சில காரியங்களை பேச நேரிட்டது. அதுக்கு முன்னே இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜபங்களை குறித்து நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தை பகுதியாய் பல எபிசோடுகளாய் தியானித்து வந்தோம். அப்படி இந்த நாளிலே நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தை சற்று ஆராய்ந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு வசனத்தை, ஒரு பகுதியை தேவன் என் கண்களுக்கு முன்பதாய் நிறுத்தினபடியால் பல பகுதிகளை புரட்டி கொண்டே இருந்தேன். நிறைய காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா ஒரு பக்கம் மாரணாத்த நிகழ்ச்சி, ஒரு பக்கம் நித்திய ஜீவன் நிகழ்ச்சி, இன்னொரு பக்கம் சுவிசேஷத்தில் 4 ஊழியக்காரர்கள் அவர்களும் வந்து ஆண்டுடைய வசனங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். வர நேரிடாத போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். நாளை தினத்திலும் சுவிசேஷ நிகழ்ச்சியில் நாங்கள் திரும்ப ஒன்று கூடி வருவதற்கு அந்த நேரம் அமையாததுனால கர்த்தருடைய வார்த்தைகளை சுவிசேஷ நிகழ்ச்சியிலும் நாளை 7 மணிக்கு உங்களுக்கு நானே அறிவிக்கப் போகிறேன். எனவே தேவனோடு நடப்பதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார். அந்த வெளிப்பாடுகளை பெற்றவர்களாய் தேவனோடு கூட நடக்க நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது அவர்தான் தம்முடைய கிருபைகளை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் தன் ஜெபித்த ஜெபத்தில் நித்தியத்தை குறித்து தான் பேசுகிறார். முதல் 5 வசனங்கள் தனக்காக அவர் ஜெபித்ததை பார்த்தோம். அடுத்தது 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை எதில் பேசுகிறோன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை தன் சீஷர்களுக்காக அவர் ஜெபித்தார். 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை அவர்
தன்னை பின்பற்ற போகிற, அதாவது சீஷர்களுக்கு செவி கொடுத்து பின்பற்ற போகிற, அதாவது நம்மெல்லாம் சீஷர்களுக்கு செவி கொடுத்து தான் பின்பற்றி இருக்கிறோம். இப்போது தான் ஆண்டவரை முழுமையாய் அறிந்து கொண்டபடியால் இந்த வேதாகமம் அவர்களின் வாயிலாய் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் இயேசோடு கூட இருந்து பேசின விஷயங்கள் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மத்தேயு எழுதி இல்லையானால் அதை பிற்காலத்திலே மொழிபெயர்த்து நம்ம மொழிகளிலே நம்மகிட்ட கொடுக்கலைனாக்கா இந்த வேத புத்தகம் நம்ம கையில் வந்திருக்காது. இதுக்கு பின்பதாய் பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் செயல்பட்டபடியால் இன்றைக்கும் இந்த வேத புத்தகம் அழியாதபடி, எத்தனையோ பேர் இதை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அழியாதபடி தேவன் பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருந்தார். சமீபத்தில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன், அது வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அதாவது கடந்த நாட்களில் நடந்த அந்த பண்டிகையில் பட்டாசுகள் வெடிச்சிருக்கிறாங்க. அந்த பட்டாசில், அதாவது அந்த பட்டாசுகளை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி, குறிப்பிட்ட கம்பெனி என்று தெரியாது, அந்த கம்பெனி வேதாகமத்தினுடைய பேஜுங்களை வச்சு அவங்க பட்டாசுகளை செஞ்சிட்டு இருக்கிறதாக ஒருத்தர் சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப துக்கமாக, ஏன்னா வேத வசனத்தை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு துக்கமும் ஒரு ஆர்வமும் அவருக்கு இருக்கிறது என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அது குறித்து நான் எதுவும் பாதிக்கப்படவில்லை. காரணம், இது போல் எத்தனையோ பேர் வந்தார்கள். ஹிட்லர் எழும்பாததா? அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மஃப்டி எழும்பினார். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரஃபாட் என்றவர் எழும்பினார். இவங்கெல்லாம் வேதத்துக்கு புறமாய் நடந்தவர்கள். இன்னும் தேசத்தில் உலகம் முழுவதும் வேதத்துக்கு விரோதமானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கிழித்து எறிகிறாங்க. ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரியுது, ஒரு சில காரியங்கள் தெரிவதில்லை. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் அங்கே வேதாகமே அனுமதிக்கப்படுவதில்லை. அப்படி யாராவது வேதாகமத்தை வைத்திருந்ததை அவர்கள் பார்த்து விட்டார்களானால் அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள் என்பதை செய்தியின் மூலியமாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இவைகளெல்லாம் நடக்கிறது. இந்த வேத புத்தகத்தை அழிக்க முடியாது. காரணம், இது அந்த சராசரங்களை ஆளுகிற தேவனால் நமக்கு பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டு வந்திருக்கலாம், வேதாகமெல்லாம் செல்ஃபோன்லலாம் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சிக்னல் போயிடுச்சுன்னா எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகாது என்பதை தெரிந்து கொள்ளணும். இவைகள் தான் நமக்கு பிரயோஜனம் உள்ளது. ஆகியால் பத்திரப்படுத்தி வையுங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வேதாகமத்தை பராமரியுங்கள். அதில் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வசனத்துக்கு நேராக செவி கொடுங்கள். அவர் தான் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. நம் நிரந்தரமான ஒரு நித்திய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அந்த நிரந்தரமான நித்திய வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இயேசுதான் வழி என்பதை தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள். வேற வழியே கிடையாது. என்னையே அல்லாமல் என் பிதாவினிடத்தில் ஒருவனும் வருவதில்லை என்பதை இயேசு குறிப்பிட்டிருக்கிறதை யோவான் தான் தன் சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறதை ஏற்கனவே நாம் வாசித்தோம். அப்படியானால் இன்னைக்கு தவறான உபதேசங்களுக்குள்ளே நீங்கள் செல்லாமல் வேதத்தின் வெளிச்சத்தை அறிந்து கொண்டு வசனத்தின்படியே நடக்க உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முற்றிலும் முடித்து விட்டு அதை பார்க்கும் போது 18ஆம் அதிகாரம் அவர் கெத்சமனி பூங்காவிலே கடந்து போய் அவரே முன்னே போய் அரெஸ்ட் ஆக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், வேலை வந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகையால் தான் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, when Jesus had spoken these words, he went out with his disciples over the brook Kedron, where there was a garden which his disciples entered என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் தமிழில் வாசிக்க கேட்க போகிறோம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அப்படின்னா அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தின் பேர் கெத்சமனி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த கெடரோன் எனக்கூடிய அந்த ஆற்று அண்டே அவர் கடந்து போகும்போது அந்த தோட்டத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். அங்கே தான் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கிறார். யூதாஸுக்கு பணம் கொடுத்ததுக்கு காரணம், இயேசுவை காட்டி கொடு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? இயேசு அந்த நாட்களில் திரளான ஜனத்தினால் பின்பற்றப்பட்டவர். அதனால் பப்ளிக்கில் இயேசு மேலே கை வைக்க முடியாது அவர்களால். அப்படி ஏதாவது பண்ணார்களானால் அந்த இடத்துல இருக்கிற ஜனமே அவர்களை அடித்து கொன்று போடுவிடும். பெரிய கலவரம் வெடிக்கும். அதனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? யூதாஸுக்கு எதுக்காக காசு கொடுக்குறாங்க? ஏற்கனவே யூதாஸுக்கு காசு கொடுப்பாங்கன்றது தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்டிருக்கிறது. அவரும் ஜெபிக்கும் போது சொன்னார்,
நான் 12 பேரில் ஒரே ஒருத்தனை விட்டுட்டு மீதி பேரெல்லாம் காப்பாற்றி கொண்டேன், ஆனால் அவனை மாத்திரம் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கும் போதே அந்த இடத்துல 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பார்க்கலாம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. பாருங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இந்த 12ஆம் வசனத்தின் காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அதை குறித்து சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அதை குறித்து சொல்லுகிறது. சங்கீதம் 41:9 அதை குறித்து சொல்லுகிறது. 109:8 அதை குறித்து சொல்லுகிறது. அப்போ ஏராளமான காரியங்கள் தீர்க்க தரிசனத்தினால உரைக்கப்பட்டிருக்கிறதை நாம் இந்த இடத்துல வேதாகமத்தில் பார்க்கிறோம். அப்போ அவனை மாத்திரம் ஆண்டவர் இழக்கிறார். இப்போ இழக்கக்கூடியவன் தான் வந்து கெத்சமனி பூங்காவில் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அப்போ இயேசுவை காட்டி கொடுப்பதுக்கு எதற்காக அந்த இடத்துல கயாஃபஸ் வந்து பிரதான ஆசாரியன் வந்து காசு கொடுத்தான், 30 வெள்ளி காசு கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்கா அவர் தனிமையை காட்டி கொடுக்கணும். ஜனத்தின் நடுவில் வந்து காட்டி கொடுத்தானால் ஜனங்கள் கொந்தளித்து எழும்புவார்கள், அங்கே பெரிய கலவரம் வெடிக்கும், அப்போது இயேசுவை பிடிக்க முடியாது என்பதை அவர்கள் தெளிவாய் அறிந்திருந்தார்கள். யூதாஸுக்கு எதுக்கு காசு? இயேசு எங்கே தனிமையாக இருக்கிறார். ஒருவேளை 11 சீஷர்கள், யூதாஸை விட்டுட்டு 11 சீஷர்கள் அவரோடு கூட இருக்கலாம், அதை அவர்கள் சமாளிக்க முடியும். ஆனால் பெரும் கூட்டம், ஏன்னா அவருக்கு பின்பதாக பயங்கர கூட்டம் அவரை பின்பற்றி கொண்டே இருந்ததை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் எருசலேமிலே பண்டிகை நாட்கள், உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல வந்திருப்பாங்க. நிறைய பேர் இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டு பிரமித்து இயேசுக்கு பின்பதாய் பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அற்புதங்களை பெற்றாங்க, அடையாளங்களை பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் மரித்த லாசரும் உயிரோடு கூட எழும்பியிருக்கிறார். இவைகள் எல்லாம் பார்த்த ஜனங்கள் இயேசுக்கு பின்பதாக திரளான கூட்டம் இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் மேலே கை வைக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரிந்ததுனால யூதாஸ் என்பவன் கடந்து போய் காட்டி கொடுக்க துணிந்தபடியால் அவனுக்கு 30 வெள்ளி காசை கொடுத்தாங்க. அவன் என்ன சொல்லணும்? இயேசு எங்கே தனிமையாக இருக்கிறார், அதை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்டிருந்திருக்கும். அவன் நேராக கெத்சமனி பூங்காவுக்கு நேராக அவர்களை கொண்டு வருகிறான். கொண்டு வந்து அந்த இடத்துல காட்டி கொடுத்த சம்பவங்கள் எல்லாம் இந்த 18ஆம் அதிகாரம் முழுவதும் ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்க்குறோம். அதாவது அவர் பிடிப்பட்ட பிறகு சீஷர்களை அனுப்பி வச்சிடுறாரு. அவங்கள அனுப்பிடுங்கன்றாரு. உங்களுக்கு நான் தான் தேவை, நான் இருக்கிற நான் தான் கிறிஸ்து, உங்களுக்கு நான் தான் தேவை, அவங்கள அனுப்பிடுங்கன்றார். ஏன் அனுப்பிட்டார்? இப்போது நம்ம என்ன யோசிக்கிறோன்னாக்கா, எல்லாம் விட்டு ஓடிட்டாங்க, அவர் எல்லாரும் மறுதளித்து விட்டு ஓடிட்டாங்க. இல்லை, எல்லாருமே கூட தான் இருந்தாங்க. இயேசு தான் அனுப்பிடுறார். ஏன்னா அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பின பிறகு மீண்டும் அவங்களை வந்து அவர் பலப்படுத்த போகிறார் என்பதை அவர் துல்லியமாக அறிந்திருந்தார். அவர்கள் வாயிலாக தான் உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இவருக்கு பின்பதாக இந்த உலகத்தில் இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் இந்த காரியத்தில் வந்து சிக்கிக்கொள்வார்கள், ஆனால் அவர்களையும் கொன்று போடுவார்கள் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர்களை அனுப்பிடுங்க அப்படின்றத இயேசு சொல்லுகிறதை வேதாகமத்தில் நமக்கு இந்த 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தையும் நாம் வாசிப்போம். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். யாரை தேடுகிறீர்கள் என்று அவர்களை கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். ஏன்னா அதுக்கு முன்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து. பாருங்க, இயேசு தனக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து. அப்படின்னா அவருக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரியுது. இன்னைக்கு அதனால தான் நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் என்ன நடக்க போகிறது என்பதை பரிசுத்த ஆவியின் வாயிலாய் எங்களுக்குள்ளே இருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். இதுவரை உலகத்தில் காணாத உபத்திரமும் உலகத்துக்குள் வரப்போகிறது. அதன் ஆரம்பம் ஆரம்பித்து விட்டது. வெகு சீக்கிரத்தில் நிறைய காரியங்கள் உலகத்தில் மாறுதலாய் அமைய போகிறது. எப்போது அந்த டிமானிட்டைசேஷன் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது? 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு அறிவித்த போது ஒருத்தருக்கு அதை குறித்து விளங்கலை.
நான் அப்போது ஸ்டுடியோவில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து விட்டு கீழே கடந்து போகிற நேரத்தில் இங்கே வளர்ந்த என்னுடைய ஒரு பிள்ளை பெங்களூர்லேருந்து அவன் ஃபோன் பண்ணி, டேடி நீங்கள் கேட்டிங்களா 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி மோடி அறிவிச்சிருக்கிறதாக. பயங்கரம். அந்த டைமில் 8:30 மணி, நான் 8:30 மணி நினைக்கிறேன் கீழே இறங்கி போகும்போது. நான் சொல்கிறேன், டேய் அதெல்லாம் சும்மா எதனா செய்திங்க போட்டிருப்பாங்களா, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் 9 மணிக்கு தான் நான் உட்காந்து பார்க்கும்போது தெரிகிறது பயங்கரமான தத்தளிப்பு ஜனத்தின் நடுவில் உண்டாயிருச்சு. 8 மணிக்கு அறிவித்தாங்க, அப்போவே அமலுக்கு வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் 12 மணி வைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அந்த டைம் கூட கொடுக்காத என்ன ஆயிடுச்சுன்னா அப்போவே செல்லாமல் போயிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷனில், ஹாஸ்பிட்டலுங்களில், அதாவது ஏர்போர்ட்டுங்களில், பஸ்ஸுங்களில் எதுலேயுமே வந்து 500 1000 வாங்காத போயிட்டாங்க. நிறைய பேர் 500 1000 வச்சுருந்தாங்க. ஏன்னா அதிகமான பணம் வந்து 50 ரூபா 100 ரூபாலாம் நோட்டாக கொண்டு போனாங்கன்னா அப்போ 200 ரூபா அந்த டைமில் கிடையாது. அப்போது கொண்டு போனாங்க அப்படின்னாக்கா நிறையா பணத்தை கொண்டு போக வேண்டியது இருக்கும்னு சொல்லி 500 ரூபாய் 1000 ரூபாய் தான் வச்சுருந்துப்பாங்க. திடீர்னு செல்லாத போயிடுச்சு. அதுக்கப்புறமா சில நியமங்களை கொடுத்தாங்க. உங்கள் 500 1000 நீங்கள் கொண்டு வந்த பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணிடுங்க. டெபாசிட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது. நமக்கு நல்லா தெரியும். 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அப்போ திடீர்னு வந்த உடனே எப்படி மார்ச்சோ அப்படி தான் இந்த நாட்களிலும் சில காரியங்கள் மாறப்போகிறது. இவங்கெல்லாம் வந்து அப்படி தான் சொல்ல போகிறாங்க. அது சொல்லும் போது தான் உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு இக்கட்டம் தத்தளிப்பு உண்டாகும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளெல்லாம் சம்பவிக்க போகிறது. ஏன்னா இதுவரைக்கும் உலகத்தில் நடக்காத காரியங்கள் அந்த நாட்களில் நடக்கும் என்பதை வேதாகமத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக இயேசு கிறிஸ்து தேவதூதன் மூலியமாக யோவானுக்கு தெரியப்படுத்தி அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரொம்ப தெளிவாய் எழுதியிருக்கிறார். இதுவரை உலகம் காணாத உபத்திரவங்கள் அந்த நாட்களில் நடைபெறும் என்பதை மனசில் வைத்துக்கொள். ஒருவேளை இதுக்குள்ளே நாம் மரித்து போனாலும், கிறிஸ்துவுக்குள் மரித்தால்தான் தேவனோடு கூட பிரவேசிக்க முடியும். அப்படி இல்லையானால் இந்த உலகத்தில் நடக்கிற கொடுமையை பார்க்கலாம் பாதாளத்தில் வைக்கப்பட்டு ஆக்கணி தீர்ப்புக்கு உட்படுவோம். அந்த ஆக்கணி தீர்ப்பை தப்பித்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இயேசு கிறிஸ்து வந்து எல்லாவற்றையும் முன் அறிந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறார். ஏன் ஒப்பு கொடுக்கிறாருன்னா நம்மை மீட்க முடியாய், நம்மை மீட்டு நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்த முடியாய். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன், உங்கள் சொந்த இஷ்டத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. எப்போதும் தேவனை கேட்டு வாழுங்க. இந்த உலகம் உங்களை தவறான காரியங்களுக்குள்ளே தான் நடத்தும், பாவத்துக்குள் நடத்தும். இருள் வந்து உங்களை மூடும். காரணம், இந்த உலகத்தின் லோகாதிபதியாக சாத்தான், தள்ளப்பட்ட தேவதூதன் லூசிஃபர் என்றவன், பிசாசு என்றவன், பழைய பாம்பாகிய வலுசர்பம் என்றவன் உலகத்தை வஞ்சிப்பதற்கு வெகு துல்லியமாய் அதிகமாய் வேகமாய் அவன் செயல்பட்டு வருகிறான். எனவே அவன் வஞ்சனைகளுக்கு நீங்கள் ஆளாகாதபடி வசனத்தை வாசித்து இரவும் பகலும் தியானித்து வசனத்தின்படியே நடந்து அந்த தேவ எல்லைக்குள்ளவே பிரவேசித்து பிரயாணப்படும் போது எல்லா தீமைக்கும் தேவன் விலகி காத்து அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இயேசு என்ன சொல்கிறார்? 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து, இயேசு தனக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். இப்ப ஃபர்ஸ்ட் முறை கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் பிரதி உத்தரவுமாக நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். நான் தான் என்றார். அவரை ஃபர்ஸ்ட் டைம் சொல்றார், நான் தான் என்றார். இப்போ யூதாஸ் வந்து அங்க வந்திருக்கிறான். என்னன்னா எங்க இருந்தாருன்றதுக்கு அங்க கொண்டு வந்துட்டான் அவங்கள. இல்லைன்னா அவங்களுக்கு அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியாது. அப்போ இது எங்கே இருக்கிறார்? தனிமையில் இருக்கிறார். அவங்க 11 சீஷருக்கு தான் கூட இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லை. இதுக்கு தான் அவர் 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டார், வேறு எதுக்கும் கிடையாது. ஏன்னா இயேசு அந்த நாட்களில் எல்லாருக்கும் தெரிந்தவர். அவரை ஈஸியாக வந்து அவங்க என்ன பண்ண முடியும்? நிறைய இடத்துல கேள்வி கேட்டாங்க. அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சதிசேயர் பரிசேயர் வேத பாரகர்கள் அவர்கள் தான், பிரதான ஆசாரியர்கள் தான், சதிசேயர் பரிசேயர்கள் தான். அவர்கள் அவர் மூலியமாக தான் காட்டி கொடுக்கப்பட்டாங்க. பிலாத்தெல்லாம் அந்த நாட்களில் ஆளுகையில் இருந்தார்கள். அவங்க தீர்ப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த பிலாத்து கை கழுவிக்கிறார்ல, இவரில் ஒரு குற்றத்தையும் காணன, நீங்கள் சொல்கிறதுனால தான் இவரை சிலுவை தண்டனைக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார்ல. இவங்க தான், இந்த ஜனங்களே தான். இன்னைக்கு நம்ம சூழ்ந்திருக்கிற நம்முடைய ஜனங்கள் தான் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள்.
கிறிஸ்துவை அறிந்தவர்கள், வேத வசனத்தை அறிந்தவர்கள், இவர்கள் தான் எழும்புகிறார்கள். அதுக்கு தான் அடுத்த முறை என்ன சொல்றாரு அங்க அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் கூட அவங்களோட நின்றான். இந்த பக்கமா நிற்க வேண்டியவன் அந்த பக்கமா நிற்கிறான். இன்னைக்கு நீ யார் பக்கம் நிற்கிறன்றதை பார்த்துக்க. உலகத்தின் பக்கமாக நிற்கிறியா, இல்லை தேவனுடைய வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நீ நிற்கிறியா என்பதை உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதே சம்பவம் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் மீட்டு மோசேயின் வழியாய் கொண்டு வரும்போது, மோசே சீனா மலை மேலே ஏற்றார். ஏற்கனவே இதை ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சீனா மலையின் மேலே போயிட்டு தேவனை சந்தித்து பேசி கொண்டிருக்கிற வேளையில் மோசேக்கு தெரியாது, மலையின் அடிவாரத்தில் யோசுவா உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த ஜனங்க ஆரோன் கையில் விடப்பட்டு கடந்து போயிருக்கிறாங்க. அவர் போனார், எத்தனை நாள் ஆகும்னு அவர் சொல்லிட்டு போல 40 நாள் ஆயிடுச்சு, அவர் வரமாட்டார் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த ஜனங்க கன்று கூட்டிய செய்து அதை தேவமாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தேவனை கோபப்படுத்தினது. அப்போ மோசேக்கு ஆண்டவரத்தை சொல்கிறாரு. அந்த இடத்துல பெரிய சம்பாஷணை நடக்குது. அதுக்கு பிறகு மோசே இறங்கி கீழே பார்க்கும்போது இங்கே அந்த பெரிய பொன்னினால் செய்யப்பட்ட அந்த விக்கிரகத்தை கண்ணுக்குட்டியை செய்து இவர்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது மோசைக்கு கோபம் ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளைகளை கூட அவர் போட்டு உடைக்கிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது முறை தான் ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு. அடுத்த முறை நான் எழுத மாட்டேன், நீயும் எழுதி கொண்டார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வாரானால் முதலாவது முறை நமக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது தெளிவான பாதையில் நடப்பதுக்கு நாமே ஒப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறமா என்ன நடக்குது, அந்த இடத்துல நிற்கிறார். நின்று சொல்கிறாரு, பாகால் பக்கரமாக நிற்கிறவங்க நில்லுங்க, கர்த்தர் பக்கரமாக நிற்கிறவங்க என் பக்கம் வாங்கன்றாங்க. ஒரு பெரிய கூட்டம் இவர் பக்கம் வந்தது. ஒரு அளவில் நான் நினைக்கிறேன் 3 1 பங்கு அந்த பக்கம் நின்றுது. அந்த பக்கம் நின்னாங்க பாருங்கள், பூமி இப்படி வாயைனா பூமி இப்படி திறந்துருச்சு. அவங்க எல்லாரையும் வாங்கிட்டு மூடிருச்சு, பைபிள் சொல்லுது. அப்போ இன்னைக்கு கூட நீ அனலும் இல்லாமல் குளிரம் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். அதாவது நம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், அவருக்குள்ளே இருந்து நம்மளை வாந்தி பண்ணிடுவார். அதாவது வெளியே தள்ளிடுவார். நம்ம அனலும் இல்லாமல் குளிரம் இல்லாமல் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்ச்சுக்கும் போவோம், தவறான வாழ்க்கையும் வாழ்வோம், பைபிளும் வாசிப்போம், அநீதியாகவும் நடப்போம், நான் தேவனையும் பின்பற்றுவோம், இயேசுவின் நாமத்தையும் சொல்லுவோம், ஆனால் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் உலக பிரகாரமாக. அப்படி போகிறவங்க அத்தனை பேருடைய வாழ்க்கையும் பரிதாபமான நிலையில் சிக்கிக்கொள்ளும். ஆகையால் ஒரே ஒரு விஷயம், மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்தித்து தேவனுக்கு ஏற்ற காரியத்தின்படி வாழ நம் கவனமாக இருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமாய் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? முதலாவது முறை சொல்கிறார் நானே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யூதாஸ் அவர்களோடு கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே, நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். நான் தான் என்று அவர் சொன்ன உடனே அப்படியே போய் பின்னால் விழுந்துட்டாங்க. அவ்வளோ வல்லமை. ஏன்னா கெத்சமனி பூங்காவில் முதல் ரத்தம் சிந்திருச்சு. கெத்சமனி பூங்காவிலிருந்து ரத்தம் சிந்த ஆரம்பிச்சிட்டார். எனக்காக உங்களுக்காக. ஆமாம், அவர் ரத்தம் சிந்த ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் அவர் ரத்தம் சிந்தப்படலை. ஒரு தழும்பு அவர் மேலே இல்லை. ஏன்னா பழுதற்ற பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் நேரம் வந்தது என்று அறிந்து அந்த பந்தியை முடித்துவிட்டு அந்த தோட்டத்தில் ஒரு செட் ஆஃப் அதாவது சீஷர்கள் ஒரு இடத்துல விட்டுட்டார். 3 பேரை இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த 3 பேரில் யோவான் ஒருத்தர், பேதுரு ஒருத்தர், யாக்கோபு ஒருத்தர், எப்போவுமே கூப்பிட்டு போகிறவங்க தான். அதுக்கு முன்னே இவர் போய் தனித்து ஜெபிக்கிறார். யோவான் ஒரு வேளை தூங்கிட்டு இருந்தார்னாக்கா இந்த 17ஆம் அதிகாரத்தை அவர் எழுதியிருக்க முடியாது. ஆனால் இயேசு ஜெபித்த ஜெபத்தை யோவான் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அவர் உன்னிற்று கவனித்தார். அவர் உன்னிற்று இயேசு என்னக்காக ஜெபம் பண்ணார் என்பதை கவனித்து கொண்டிருந்தார். அப்போ இன்றைக்கும் நாம் எந்த திசையில் உலகம் போகிறது என்பதை தெளிவாய் அறிந்து கவனித்து செயல்பட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். கோட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா இயேசு ரொம்ப சீக்கிரமாக வரப்போகிறார். நம்ம நித்திய வாழ்க்கை பக்கத்தில் நிற்கிது. உயிர் எப்போனா போயிடும், எக்கால சத்தம் எப்போனா கேட்டுரும். நம்ம உயிருக்கும் கேரண்டியில் எக்கால சத்தம் எப்போ வரன்றதும் நமக்கு தெரியாது. இது 2 காரியம் நேரிடுகிற போது நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறியா என்பதே தான் முக்கியம். அன்றைக்கி எங்கள் வீடு பகுதியில் ஒரு விபத்து நடந்துருந்துச்சு. நாங்கள் இருந்த வீடு பகுதியில் 2 பேர் வாகனத்தில் வந்திருக்கிறாங்க. இன்னொரு குடும்பம் அவங்க பிள்ளையை அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஓரமாக தான் நிற்க வச்சுட்டு அவங்க காருடைய டோரை திறந்துருக்கிறாங்க. வாகனத்தில் வந்தவங்க டோரை மோதிட்டாங்க.
உடனே மோதன உடனே அந்த அதிர்ச்சியில் அந்த பையனுடைய தலை போய் அந்த டோரில் பட்ட உடனே தலை திறந்துருச்சு, அப்போவே செத்துட்டானான். ஸ்பாட் அவுட்டுன்னு சொன்னாங்க, எனக்கு நைட் தான் தெரியும். ஆனால் இது காலையில் மதியான நேரத்தில் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் போலீஸுங்க என்ன பண்ணுறாங்களோ அது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், யாருடைய உயிர் எப்போ எந்த நேரத்தில் எப்படி போவோன்னு தெரியாதுன்னு சொல்ல வரேன். அந்த டைமில் ஒரு வேளை நேரம் கெடுச்சிச்சுன்னா, ஒரு கிறிஸ்தவனை இருந்தால் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னா கல்லணை போய் அந்த இடத்துல சேவத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைம் கிடைக்கல என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு தான் ஒவ்வொரு நொடியும் ஆயத்தமாக இருக்கணும். தூங்குவதுக்கு முன்னே எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவர் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு தூங்கணும். காலையில் எழுந்த உடனேயும் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நாளெல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கணும். நம்ம இருதயம் அவரோடு கூட இணைக்கப்பட்டதாகவே இருந்தால் எந்த நேரத்தில் மரணம் நேரிட்டாலும் சரி, எந்த நேரத்தில் எக்கால சத்தம் ஊதினாலும் சரி, அவரோடு கூட நிற்பதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்போ இந்த பகுதியை தொடர்ந்து தியானிக்கும் போது இவைகளெல்லாம் நமக்கு ரொம்ப துல்லியமாய் போதிக்கப்படுகிறது. இவ்வளோ தூரம் தான் தியானிக்க முடியும். அடுத்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஆனால் நான் இதில் ஆராயும் போது வேறு காரியங்களை தான் ஒன்று கவனிச்சுட்டு வந்தேன். ஆனால் இதை ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் என்னை வேறு திசையில் கொண்டு போகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். அங்கே நிற்க வச்சிருக்கிற, இப்போது இது வெள்ளிக்கிழமை, அதாவது வரப்போகிற செவ்வாய்க்கிழமை இதனுடைய கண்டினியூஷனை நீங்கள் பார்ப்பீங்க. தொடர்ந்து அவைகளை நாம் கவனிக்க போகிறோம். வசனத்துக்கு செவி கொடுங்க, தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழுங்க. காலம் சமீபமாக இருக்கிறது. நித்திய வாழ்க்கை நிஜம். நித்தியத்துக்குள் போக வேண்டுமானால் அதுக்கு முன்னே நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழணும், கிறிஸ்துவுக்குள் வாழணும். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள் மரித்தாலும் எக்கால சத்தத்தில் எழுந்திருப்பார்கள். உயிரோடு கூட இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு அப்படியே சேர்க்கப்படுவார்கள். 7 வருஷம் அங்கே. அதுக்கு பிறகு உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டு 1000 வருஷம் மகிமையின் சரீரத்தில் அரசால போகிறோம். இயேசு நமக்கு ராஜாதி ராஜாவாக இருப்பார். அவர் தன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். அந்த 1000 வருஷம் முடிவில் அதுக்கு முன்னே நடக்கிற காரியம்லாம் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் வரோம். அதுக்கு பிறகு நம்ம நித்திய வாழ்க்கைக்கு போக போகிறோம். அந்த நித்திய வாழ்க்கை புதிய வானம் புதிய பூமியில் இல்லை, அதே நேரத்தில் புதிய எருசலேமிலையும் இல்லை, பிதாவின் வீட்டில் இருக்க போகிறது. எனவே தேவனோடு இணைந்து வாழ, தேவனுக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. உண்மையாக வாழுங்க, உத்தமமாக வாழுங்க, தீமையான வழிகளை விட்டு விலகுங்க. உங்கள் ஆத்துமாவை வரப்போகிற கோபாக்கணிக்கு தப்பித்து அங்கே கொண்டு போவதுக்கு பிரயாசப்படுங்கள். ஆவியானவர் உதவி செய்வார். மரணமே நேரிட்டாலும் பாதாளத்துக்கு போகாமல் பரதேசிக்கு போவதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் மரித்தா ஒன்று பரதேசி இல்லை பாதாளம். கிறிஸ்துவுக்குள் அறிந்தவன் கிறிஸ்துவுக்குள் வாழகிற நாங்கள் எங்கே நான் நன்மை செஞ்சேன், நான் ஏழைங்களுக்கு உதவி செஞ்சேன், அதெல்லாம் உன்னை கொண்டு போவாது. இயேசு தான் கொண்டு போவார். இயேசு ஒருவர் தான் வழி. அவரை பின்பற்று, ஒப்புக்கொடு, அவர் உபதேசங்களை கைக்கொள்ளு, ஆயத்தப்படு. மீதியான காரியங்களை அவர் வருக தாமதிக்குமானால் என்ன ஜீவனோடு வைப்பாரானால் தொடர்ந்து வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். அவரோடு இணைந்து வாழுங்கள். அவர் அற்புதமானவர். அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டாலே போதும். உலகத்தில் வாழுகிற வரை எல்லா காரியத்தையும் அவரே உங்களுக்கு வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இதன் தொடர்ச்சியை வருகிற செவ்வாய்க்கிழமை நீங்கள் பார்க்கலாம். தேவன் உங்களோடு இருந்து மேன்மையான காரியங்களை செய்வார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உள்ள தூரம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட, உம்முடைய நாமம் உயர்த்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். தீமையான வழிகளுக்கெல்லாம் விட்டு நன்மையான பாதைகளில் முன்னேறி கடந்து போக எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்குறோம். சாத்தானின் தந்திரங்களுக்கும் உலக காரியங்களுக்கும் எங்களை இடங்கூடாமல் நீதியான பாதையில் முன்னேறி கடந்து போவதற்கு உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உச்சந்தல்லிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க ஆவியானவரே நீர் பலப்படுத்தும். தெளிவான பாதையில் முன்னேறி கடந்து போக இரக்கம் பாராட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். சத்தானின் சகல தந்திரங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில் நடத்துங்க. எல்லாவற்றையும் உங்கள் திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீரே பொறுப்படுத்த, நீரே பாதுகாத்து கொள்ளுங்கள். இவங்க எடுக்கிற முயற்சிகளெல்லாம் வாய்க்க பண்ணுங்க. ஆவியானவர் நீதியான பாதையில் இவங்களை நடத்த பலன் தாங்க. கேட்குற எவர்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் அருள் பாராட்டுகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை, தயவு, இறக்கம் இவங்களை தாங்கட்டும். இவங்க நித்தியத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வாழ்க்கை அமைக்கிறபடியால்
உலகத்தில் வாழ்கிறவரை எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணி நம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு ஆரோக்கியத்தோடு எல்லா பொருளாதார பண தேவைகளை சந்தித்து நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபையின் கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்க. உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்கள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, ஆனாலும் தேவனோடு இணைந்து வாழுங்க. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் அவர் வருகை தாமதிக்குமானால் பார்க்க போகிறோம். அதுவரை உங்கள்கிட்ட நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.